பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு துக்ளக் ரமேஷ். சி.வி. சண்முகம் அதிமுகவை இணைக்க சொல்வதற்கு நீங்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறாரு. அந்த நீங்கள் அப்படிங்கிறது யாரா இருக்கும் உங்களோட பார்வை? இல்ல, நீங்கள் யாருன்னு அவர் யாரை கேட்கிறாருன்னு அவரே தைரியமா சொல்லியிருக்கணும், தெளிவா சொல்லியிருக்கணும். பாரதிய ஜனதாவா அல்லது அண்ணாமலையா அல்லது நயினார் நாகேந்திரனா யாரை சொல்கிறார்? யாரையும் சொல்லாமல் மொட்டத்தாரார் குட்டையில் உள்ளான் என்பது போல இருக்கிறது அவருடைய பேச்சு. இது ஒரு புறம். இரண்டாவது, திரு சி.வி. சண்முகம் அவர்களும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த 6 பேரில் ஒருவர். அதாவது நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு 6 முன்னணி தலைவர்கள் போய் சேலத்திலே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அனைவரையும் திரும்ப சேர்த்துக் கொள்ள வேண்டும். திரு ஓபிஎஸ், திருமதி டி. சசிகலா, திரு டி. தினகரன் ஆகியோரெல்லாம் மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட்டால்தான் கட்சி வலிமை பெறும் என்று கூறி 2 மணி நேரம் வாதாடினார்கள். அவர்கள் முக்கியமானவர் திரு சி.வி. சண்முகம். இப்போது சேர்த்துக் கொள்ள முடியாது போ அப்படி இல்ல என்று சொல்லுகிறார். எடப்பாடி பழனிசாமி திருப்திப்படுத்துவதற்கு அந்த பேச்சு உதவலாமே தவிர அதிமுக பலவீனமடைவதற்குத்தான் வழிவகுக்கும். முதலில் இப்போது சேர்த்துக் கொள்வதாக சொன்னாலும் அவர்கள் வருவதாக இல்லை. குறிப்பாக திரு டிடிவி தினகரன் வருவதாக இல்லை. திரு ஓபிஎஸ் நிலைப்பாடு எடுக்கப் போகிறார் என்று தெரியவில்லை. அநேகமாக திரு டிடிவி தினகரன் எடுக்கும் நிலைப்பாட்டை தான் அவரும் எடுப்பார் என்று கூறப்படுகிறது. திரு டிடிவி தினகரனை பொறுத்தவரை மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அந்த அணியை, அந்த கட்சியை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். ஆகவே அந்த அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்பதிலும் மாற்றம் வராது, இப்போதைக்கு வராது. ஒருவேளை தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தால் அதன் பிறகு அங்கே மாற்றம் வரலாம். அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் திரு சி.வி. சண்முகத்தினுடைய பேச்சு குழப்பமான பேச்சு, தெளிவற்ற பேச்சு. சரி, நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா தற்போது அமித்ஷாவை சந்தித்த குழுவிலும் சி.வி. சண்முகம் இடம்பெற்றிருந்தார் அப்படிங்கிறதையும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி.